வெல்கம் டு எடிஸ்பிரண்ட் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ரயில்வேல சயின்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எனக்கு வந்து 10 கொஸ்டின் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த 10 கொஸ்டின்றது நம்ம மிக்சடாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணுமே நமக்கு இந்த வீடியோவில் நமக்கு மிக்சடாக தான் நம்ம கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா, இன் விச் ப்ராசஸ் டூ மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் பிரேக் இன்டு ஸ்மாலர் பீசஸ் அப்பான் மெச்சுரேஷன்? ஸோ இங்கே கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வந்து மெச்சூர் ஆகும் போது, தட் மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்மால் ஆஃப் ஸ்ப்ரிங்லேருந்து எனக்கு அடல்ட்டா மாறும் போது அது எனக்கு சின்ன சின்ன பீசஸாக எனக்கு பிரேக் ஆகுது. அந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, கீழே என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ்ல? ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்போருலேஷன், ரீஜெனரேஷன், ஃபிஷன். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன உங்களுக்கு? இந்த மூணு ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன், ஃபிஷன் இது மூணுமே நமக்கு என்ன? இது ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க, ஒரு மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் மெச்சூர் ஆகும் போது ஸோ ஓகேங்களா அது வந்து சின்ன சின்ன பீசஸா உடையுது. ஸோ அது எந்த ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன்ல உங்களுக்கு ஃப்ராக்மெண்டேஷன் ரீப்ரொடக்ஷன்ல ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகும் போது அது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஆர்கானிசம்ல எங்க வேணாலும் உங்களுக்கு பிரேக் ஆகி உங்களுக்கு ரெண்டு பகுதிகளா அது வந்து செப்பரேட் ஆகும். இந்த ரெண்டு பகுதியெல்லாம் செப்பரேட் ஆகினது உங்களுக்கு நியூ ஆர்கானிசமா எனக்கு உயிர் வாழ முடியும். ஓகேங்களா? அதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். ரீஜெனரேஷன்ன்றது உங்களுக்கு ஒரு நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பிளானேரியா, ஹைட்ரா இதெல்லாம் நமக்கு ரீஜெனரேஷன் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா பிளானேரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இதை நான் வந்து எத்தனை துண்டா போட்டாலும் உங்களுக்கு அத்தனை துண்டா அதனால டெவலப் ஆக முடியும், நியூ ஆர்கானிசம்ஸா டெவலப் பண்ண முடியும். அந்த டெக்னிக் பேரு ரீஜெனரேஷன். ஸோ ஃபிஷன்றது நமக்கு என்ன? உங்களுக்கு பைனரி ஃபிஷன் சொல்லுவாங்கல்ல. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆர்கானிசம் நமக்கு எக்ஸாம்பிள் அமீபா. ஸோ அமீபாவில் எனக்கு உங்களுக்கு வந்து அந்த ஆர்கானிசம் ரெண்டா ஸ்பிளிட் ஆகி எனக்கு நியூ ஆர்கானிசம்ஸா டெவலப் ஆகுது, நமக்கு பைனரி ஃபிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆர்கானிசம் சின்ன சின்ன பீசஸா எனக்கு பிரேக் ஆகி உங்களுக்கு வந்து நியூ ஆர்கானிசம்ஸா டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், pollen grains are transferred to which part of the pistil? So pistilல எனக்கு pollen grains வந்துட்டு எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேக்குறாங்க. ஸோ பிஸ்டல்னா என்ன? நமக்கு வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த பிளான்ட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ளவர் தான் நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளவர்ல பிஸ்டல்ன்றது எனக்கு ஒரு ஃபீமேல் பார்ட், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். பிஸ்டல்ன்றது எனக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகேங்களா? சரி, போலன் கிரெயின்ஸ்னா என்ன நமக்கு? ஸோ போலன் கிரெயின்ஸ்னா நமக்கு வந்துட்டு ஒரு மேல் கேமெட்ஸ். ஓகேங்களா? ஸோ போலன் கிரெயின்ஸ்ன்றது மேல் கேமெட்ஸ். ஸோ இந்த மேல் கேமெட்ஸ்ன்றது ஃபீமேல் பார்ட்ல பிஸ்டல்ன்றது நமக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். டோட்டலா நம்ம சொல்றது பிஸ்டல்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ல நமக்கு என்னென்ன இருக்குது? ஓவரி, ஸ்டைல், ஓவியூல், ஸ்டிக்மா. ஓகேங்களா? ஸோ பிஸ்டல்ன்றது நமக்கு எப்படி இருக்கும்? பிஸ்டலோட அமைப்பு நமக்கு எப்படி இருக்கும்? இப்படிதானே இருக்கும். ஸோ இந்த மேல் பகுதியை நமக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. மேல் பகுதியை நமக்கு ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மேல் பகுதியிலேருந்தே நமக்கு கீழே வந்து என்ன இருக்கும்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஓவியலுன்றது உள்ள இருக்கும், ஓவரின்றது உங்களுக்கு வெளியே இருக்கும். ஸோ அந்த ஓவரியும் நமக்கு வந்து ஒரு லாங் டியூப் மாதிரி கனெக்ட் பண்றதுக்கு பேரு நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு பிஸ்டல்ஸ்ல இருக்கிற பார்ட்ஸ். ஸோ இந்த எல்லா பார்ட்ஸையும் தான் நமக்கு வந்துட்டு இங்க ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? போலன் கிரெயின்ஸ் வந்துட்டு பிஸ்டல்ல எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஒரு போலன் கிரெயின்ஸா வருதுன்னா அது எந்த இடத்துல எனக்கு லேண்ட் ஆகும்? ஓகேங்களா? ஸோ எங்க லேண்ட் ஆகும்? நமக்கு ஸ்டிக்மால தான் அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக் ஆகும். ஓகேங்களா? லேண்ட் ஆகும். ஸோ அங்கே இருந்தா நமக்கு என்ன டெவலப் ஆகுது? போலன் டியூப் டெவலப் ஆகி உங்களுக்கு எதை நோக்கி டிராவல் பண்ணும்? ஓவியலை நோக்கி உங்களுக்கு டிராவல் பண்ணும். ஓகேங்களா? போலன் டியூப் இங்கேருந்து டெவலப் ஆகி ஸ்டைல் வழியா எனக்கு ஓவரை நோக்கி உங்களுக்கு டிராவல் பண்ணும். ஓகேங்களா? அப்போ போலன் கிரெயின்ஸ் வந்து எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஸ்டிக்மாக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஸ்டிக்மா. So next, samples of 4 metals A, B, C and D are taken, added to a solution individually. The result is obtained have been listed as follows. So
4 மெட்டல்ஸ் எடுத்திருக்காங்க ABCD ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் பண்ண விடுறாங்க ஓகேங்களா. அந்த ரிசல்ட்டை வச்சு அவங்களுக்கு இங்க என்ன கேட்கறாங்கன்னா வந்துட்டு were taken into added to a solution individually, the result is obtained have been listed as follows. ஸோ என்ன கேட்கறாங்க, which is the most reactive metal. ஸோ இந்த 4 மெட்டல்ல இங்க கொடுத்திருக்க நான் ரியாக்ஷனை வச்சு இந்த ABCD இதுல இருந்து எது ரியாக்டிவ் மெட்டல் சொல்லி கேட்கறாங்க. ரியாக்டிவ் மீன்ஸ் என்ன, நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம் ரியாக்டிவிட்டி சீரிஸ். ஸோ நமக்கு பொட்டாசியம்ல ஸ்டார்ட் பண்ணி பொட்டாசியம், நெக்ஸ்ட் சோடியம், நெக்ஸ்ட் சோடியம், கால்சியம், இந்த மாதிரி நம்ம ரியாக்டிவிட்டி டாப் ரியாக்டிவிட்டில இருந்து நமக்கு மீடியம் லோ ரியாக்டிவிட்டி சீரிஸ் வரைக்கும் நம்ம கெமிஸ்ட்ரியில மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் டாபிக்ல நம்ம என்சிஆர்டில படிச்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கேட்கறாங்க. ஸோ ஒரு ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல ரியாக்டிவ் மெட்டல்லாம் நமக்கு என்ன, டாப் ரியாக்டிவிட்டில இருக்கிற மெட்டல் தான் நமக்கு வந்து ஹையர் ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல இருக்கிற மெட்டல். தட் மீன்ஸ் என்னன்னா, இப்போ வந்துட்டு ஒரு A பிளஸ் BCன்ற ஒரு காம்பவுண்ட் கூட வந்து A ரியாக்ட் பண்ணுது. A வந்து எனக்கு B விட ஹையர் ரியாக்டிவிட்டி, B விட ஹையர் ரியாக்டிவிட்டி. அப்ப என்ன பண்ணும், A வந்துட்டு இந்த C வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி உங்களுக்கு AC கிடைக்கும், B வந்து எனக்கு டிஸ்பிளேஸ் ஆகி வெளியே போயிடும் ஓகேங்களா. அப்ப A வந்து எனக்கு ஹையர் ரியாக்டிவிட்டியா இருந்துச்சுன்னா A என்ன பண்ணும், BC ல இருந்து C தன கூட எடுத்துட்டு B டிஸ்பிளேஸ் பண்ணி வெளியே தள்ளிடும் ஓகேங்களா. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எதை பேஸ் பண்ணிருக்கும்னா உங்களுக்கு ரியாக்டிவிட்டி சீரிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்கறாங்கன்னா, இந்த ABCDல எது வந்து ஹை ரியாக்டிவ் மெட்டல் சொல்லி கேட்கறாங்க ஓகேங்களா. அதுக்கு அவங்க சில ரியாக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. A can displace B, A-னால B-யை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அப்போ எனக்கு B-யை விட A வந்து பெருசு ஓகேங்களா. நெக்ஸ்ட் B can displace D from its solution. ஸோ B-யை வந்துட்டு D-னால டிஸ்பிளேஸ் பண்ண முடியும்னு சொல்ற B வந்துட்டு can displace D, அப்போ B வந்துட்டு D-யை விட பெருசு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் C can displace D, C-னால உங்களுக்கு ஏதோ D-யை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும், அப்போ C வந்து பெருசு ஓகேங்களா D-யை விட. ஸோ நெக்ஸ்ட் C can displace A, C can displace A, A விட C பெருசு. அப்போ இதை நம்ம டோட்டலா நம்ம எழுதும் போது எப்படி நம்ம எழுதலாம், இப்போ நம்ம இந்த எப்படி நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, நம்ம வந்து ரீசனிங்ல வந்துட்டு அந்த ரேங்கிங் சீரிஸ் ரேங்கிங் டெஸ்ட் போடுவோம்ல, ஸோ அது மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. இந்த இடத்துல இப்போ பாருங்க, எனக்கு C ஓகேங்களா, C யாரோட பெருசா இருக்கு, A ஓடையும் பெருசா இருக்குது, D-யை விடையும் பெருசா இருக்குது ஓகேங்களா. ஸோ B-யை பத்தி B-க்கும் C-க்கான ரிலேஷன் சொல்ல, A விட பெருசா இருந்துச்சுன்னா கண்டிப்பா B-யை விடையும் பெருசா இருக்கும். ஏன்னா A வந்து B-யை விட பெருசு, அப்போ C-யுமே எனக்கு வந்து உங்களுக்கு B-யை விட பெருசா இருக்கும். அப்போ நமக்கு எப்படி எழுதலாம், C A B D. எனக்கு இது ஹை ரியாக்டிவிட்டி சீரிஸ், இது மீடியம் ரியாக்டிவிட்டி சீரிஸ், இது எனக்கு லோ ரியாக்டிவிட்டி சீரிஸ். அப்போ இங்க வந்து ஹை ரியாக்டிவிட்டியில இருக்கிற மெட்டல் எது, எனக்கு C ஓகேங்களா. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் C மெட்டல் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन, what is the role of the ovary in the process of the fertilization in the plants ஓகேங்களா. சோ ஓவரியோட பங்கு ஓகேங்களா. சோ ஃபர்டிலைசேஷன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன, எனக்கு மேல் கேமெட்ஸ் ஓகேங்களா, ஒரு மேல் கேமெட்ஸும் ஃபீமேல் கேமெட்ஸும் ஃபியூஸ் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்டிலைசேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஃபியூஸ் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் நமக்கு ஃபர்டிலைசேஷன் ஓகேவா. சரி, அப்ப எனக்கு ஃபர்டிலைசேஷன்ல ஓவரியோட பங்கு என்ன அப்படின்னு நம்ம இங்க கேட்டிருக்காங்க क्वेश्चन ஓகேங்களா. சோ அதுக்கான ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். டு ப்ரொடியூஸ் போலன் கிரெயின்ஸ், ஓவரி வந்து ப்ரொடியூஸ் இது போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுமா, ஸோ ஆங்கர் தானே போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அப்போ A கிடையாது எனக்கு. நெக்ஸ்ட், டு ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு த போலன் கிரெயின்ஸ், ஸோ போலன் கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம், போலன் கிரெயின்ஸ்க்கு எப்படி வந்து ஓவரினால நியூட்ரிஷன் கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷனும் எனக்கு தப்பு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், டு ப்ரொடியூஸ் த எக் செல்ஸ், ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டு ஸ்டோர் த மேல் கேமெட்ஸ். ஸோ ஒரு பிளான்ட், ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேல் கேமெட்ஸ்ன்றது என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, போலன் கிரெயின்ஸ் தான் நமக்கு மேல் கேமெட்ஸ். இங்க போலனே ப்ரொடியூஸ் ஆகல, அப்போ எப்படி உங்களுக்கு மேல் கேமெட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும், ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு ஓகேங்களா. அப்போ தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க, டு ப்ரொடியூஸ் த எக் செல்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேமெட்ஸ்ன்றது நமக்கு என்னன்னு உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, எக் செல்ஸ்னு சொல்லுவாங்க, இல்ல ஓவில் ஓகேங்களா, எது வேணா நீங்க வச்சுக்கங்க ஓகேங்களா. எக் செல்ஸ் ஆர் ஓவில் எது வேணா இருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஓவரி வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ண போடுது, உங்களுக்கு எக் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போடுது, எதுக்கு, ஃபர்டிலைசேஷனுக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் C. So next, a piece of zinc is placed in 3 different solutions: lead nitrate, aluminum sulfate, and silver nitrate. Which solution will zinc able to displace the metal from its solution? So அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு piece of zinc வச்சிருக்காங்க, it's placed in the 3 different solution. என்னென்ன சொல்யூஷன்ல, lead nitrate, aluminum sulfate, silver nitrate, இந்த 3 சொல்யூஷன் கூடயும்
உங்களுக்கு ஜிங்க் ஆட் பண்ண போறாங்க. அப்போ நீங்க என்ன கேட்கறாங்க, ஜிங்க் வந்து எந்த மெட்டல்ல டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கோம், இந்த 3 காம்பவுண்ட் 3 சொல்யூஷன்ல எதை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியணும், ரியாக்டிவிட்டி சீரிஸ் தெரியணும். ரியாக்டிவிட்டி சீரிஸ் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ல என்சிஆர்டில நமக்கு வந்து ரியாக்டிவிட்டி சீரிஸோட அந்த சீரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம படிச்சாதான் இது இந்த கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதுல வந்து நமக்கு 3 மெட்டல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது கூட இருக்கிறது விட்டுருங்க. நமக்கு 3 மெட்டல்ஸ் என்னென்ன இருக்கு, லெட், அலுமினியம், சில்வர். ஓகேங்களா? ஸோ ஜிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நம்ம ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல ஜிங்க்ன்றது எனக்கு எதுக்கு மேல இருக்கும்னா உங்களுக்கு லெட். ஓகேங்களா? ஸோ அந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் எப்படின்னா ஜிங்க், அயனு, லெட். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ஹைட்ரஜன், காப்பர், மெர்குரி, சில்வர், கோல்டு. ஸோ ஜிங்க், அயனு, லெட் இது வந்து எனக்கு மீடியம் ரியாக்டிவிட்டி. இந்த ஹைட்ரஜன் கீழே இருக்கிறது எல்லாமே எனக்கு லோ ரியாக்டிவிட்டி. ஓகேங்களா? சரி, ஓகேங்களா? ஜிங்க் மேல என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு பொட்டாசியம், சோடியம், கால்சியம், அலுமினியம், மெக்னீசியம். இதுனா எனக்கு ஹை ரியாக்டிவிட்டி சீரிஸ். அப்ப ஜிங்க்கு மேல யார் இருக்கா, அலுமினியம். ஓகேங்களா? ஜிங்க்கு கீழே இருக்கா லெட்டும் சில்வரும் நமக்கு இருக்குது. அப்போ இந்த ஜிங்க்னால எந்த மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும், ஜிங்க்னால உங்களுக்கு லெட்டை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜிங்க்கு கீழே தான் உங்களுக்கு வந்து லெட் இருக்குது. அண்டு சில்வரை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜிங்க்கு கீழே தான் எனக்கு இந்த சில்வர் இருக்குது. பட் ஆனா அலுமினியம்ன்றது எனக்கு ஜிங்க்கு மேல இருக்குது. ஸோ ஜிங்க்கு மேல இருக்கிறனால அலுமினியம் ஜிங்க்னால உங்களுக்கு டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அலுமினியம் தான் ஹை ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எது, நமக்கு அலுமினியம் சல்ஃபேட் அண்ட் சில்வர் நைட்ரேட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ் ஆகும்னா கிடையாது. ஓகேங்களா? லெட் நைட்ரேட், சில்வர் நைட்ரேட். நெக்ஸ்ட் ஒன்லி சில்வர் நைட்ரேட், லெட் நைட்ரேட், அலுமினியம் நைட்ரேட். ஸோ அலுமினியம் நைட்ரேட் இருக்கிற இடம் வந்து வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல லெட் நைட்ரேட்டையும் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும், சில்வர் நைட்ரேட்டையும் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அதுக்கான கரெக்ட், இந்த கேள்விக்கான கரெக்ட் ஆன்சர் எனக்கு பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A wire has a resistance of R if its length is increased by a factor of 8. ஓகேங்களா? ஸோ அதோட ஒரு ஒயரோட லென்த் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாங்க, எனக்கு எல்ன்றது இப்போ என்ன ஆயிருக்குது, எனக்கு 8 எல்லாம் மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், இட்ஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா இஸ் டிக்ரீஸ்டு பை a factor of 4. ஓகேங்களா? கிராஸ் செக்ஷன் ஏரியாவோட கிராஸ் செக்ஷன் இப்போ 4 ஃபேக்டர்ஸ்ல எனக்கு டிக்ரீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? 4 மடங்கு டிக்ரீஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்போ எனக்கு A/4. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு நியூவா கிடைச்ச ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. நியூவா கிடைச்ச ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கேட்கறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம முன்னாடி உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஆரும், இப்போ நியூவா கிடைச்ச ரெசிஸ்டன்ஸ் ஆர் டேஷும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம சம்லேயே உங்களுக்கு அந்த ஆர் டேஷ் தான் அவங்க வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, முன்னாடி உங்களுக்கு ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா நமக்கு என்ன, ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி இன்டு லென்த் டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா? இதுதானே ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா. ஓகேங்களா? அப்ப நம்ம அந்த ஃபார்முலா இங்க எழுதுறோம்னா ரோ ரெசிஸ்டிவிட்டி எல் டிவைடட் பை ஏ. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நியூவா கிடைச்ச ரெசிஸ்டன்ஸ்ல நமக்கு என்ன கிடைக்குது, அதே ரெசிஸ்டிவிட்டி தான். ஏன்னா இங்க ரெசிஸ்டிவிட்டில எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சேம் ஒயர். ஓகேங்களா? சேம் ஒயர் இருக்கனால ரெசிஸ்டிவிட்டி எனக்கு சேமா தான் இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ நியூவா கிடைச்ச எல் எனக்கு எவ்வளோ, 8L. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், இப்போ நியூவா கிடைச்ச கிராஸ் செக்ஷன் எனக்கு என்ன, A/4. ஓகேங்களா? இதுல சேமா இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டிவிட்டி கேன்சல் ஆகிடும், இந்த எல் கேன்சல் ஆகிடும், இந்த ஏரியா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ஃபார்முலா எப்படி எனக்கு மாறும், 1 டிவைடட் பை, ஸோ இந்த 4 உங்களுக்கு வந்துட்டு டினாமினேட்டர்ல கீழே இருக்கிறனால உங்களுக்கு மேலே போகும். ஸோ அப்போ 32ன்னு எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 32ன்னு எனக்கு கிடைக்கும். அப்போ நான் ஃபார்முலாவை நான் வந்துட்டு மாற்றி எழுதும் போது எனக்கு R டேஷ் உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா உங்களுக்கு வந்துட்டு R டேஷ் இஸ் ஈக்குவல் டு 32R. ஸோ எனக்கு இப்போ வந்துட்டு முன்னாடி உள்ள ரெசிஸ்டன்ஸை விட எனக்கு 32 மடங்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எனக்கு உங்களுக்கு டி, R dash is equal to 32R. So next question, which of this is not a property of the magnetic field lines? ஒரு magnetic field lines ஓட ப்ராப்பர்ட்டி எது இல்லைன்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னா எப்படி இருக்கும், ஒரு மேக்னெட்டை சுற்றி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ ஒரு மேக்னெட்ல கண்டிப்பா நார்த் அண்ட் சவுத் போல் இருக்கும். ஸோ அது எப்போதுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நார்த்ல ஸ்டார்ட் பண்ணி தான் சவுத்துல முடியும். இன்சைட்ல மேக்னெட்ல வந்து எனக்கு சவுத்துல ஸ்டார்ட் பண்ணி எனக்கு நார்த்ல கம்ப்ளீட் ஆகும். எல்லா ஃபீல்ட் லைன்ஸுமே எனக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு கர்வ்ஸா இருக்கும்.
எந்த எந்த ஃபீல்ட் லைன்ஸுமே எனக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகாது, எல்லாமே எனக்கு பேரலா இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்க ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிரௌடடா இருக்கும் அங்கதான் நம்ம ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்றது சொல்லலாம். இதுதான் நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? இதுல எந்த ப்ராப்பர்ட்டி வராதுன்னு சொல்லி கேட்கறாங்க. தே ரிப்பீல் ஈச் அதர். ஓகேங்களா? தே ஆர் கண்டினியூஸ் க்ளோஸ்டு லூப். They travel from the south to north side in north side the magnet, inside the magnet. They never intersect. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்ட் லைன்ஸ் ஏதாவது இன்டர்செக்ட் ஆகுதா? ஸோ இன்டர்செக்ட் ஆகாது. தே நெவர் இன்டர்செக்ட். இது கரெக்டான உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? தே டிராவல் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டிராவல் ஃப்ரம் சவுத் டு நார்த் இன்சைட் த மேக்னெட். அவங்க அவுட் சைட சொல்ல இதுதான் நீங்க கரெக்ட், இதுதான் தப்புன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இன்சைட் த மேக்னெட்ல சவுத்ல ஸ்டார்ட் பண்ணி தான் எனக்கு நார்த்ல முடியும், அவுட் சைட் த மேக்னெட்ல தான் எனக்கு நார்த்ல ஸ்டார்ட் பண்ணி சவுத்ல முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த இதுவுமே எனக்கு கரெக்டான ப்ராப்பர்ட்டி. தே ஆர் கண்டினியூஸ் க்ளோஸ்டு லூப். ஓகேங்களா? தே ஆர் கண்டினியூஸா எனக்கு ஒரு க்ளோஸ் லூப்பை எனக்கு ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இதுவுமே எனக்கு கரெக்டானது. ஓகேங்களா? ஸோ தே ரிப்பில் ஈச் அதர். ஸோ ரிப்பில் ஆகிறதுக்கும் ரிப்பில் அண்ட் அட்ராக்ட் ஆகிறதுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ரிப்பில் ஈச் அதர்ன்றது நார்த் போல் சவுத் போல நீங்க வந்துட்டு நார்த் போல் கூட நார்த் போல நீங்க வந்துட்டு வச்சா மட்டும் தான் ரிப்பீல் பண்ணும். நார்த் போல் சவுத் போல், நார்த் கூட ஒரு சவுத் போல் வச்சீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் உங்களுக்கு ரிப்பீல் ஈச் அதர் ப்ராப்பர்ட்டிக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஓகேங்களா? அப்ப இதுதான் எனக்கு தப்பான ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், if an image is formed by a spherical mirror with a magnification of the +1, which of the following statement is true? ஓகேங்களா? ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து +1 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான என்ன ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுத்துருக்கு, எந்த ஸ்டேட்மெண்ட் அதுக்கான ஆப்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் இருக்குது, ஸ்பெரிக்கல் மிரர்ல கான்வெக்ஸ் மிரர் இருக்கலாம், கான்கேவ் மிரர் எது வேணா இருக்கலாம், அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ வந்து +1 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? சரி, பொதுவாகவே நமக்கு மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன? ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா உங்களுக்கு மிரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு -v/u இமேஜ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ மேக்னிஃபிகேஷன்ன்றது நமக்கு என்ன சொல்லுது, இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு அந்த நம்ம வச்ச ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒன்னு லார்ஜ் ஆயிருக்கா, பெருசா இருக்கா, இல்ல சேம் சைஸா இருக்கலாம். நம்ம வந்துட்டு நம்ம வச்ச ஆப்ஜெக்ட் சேம் சைஸா இருக்கா, இல்ல உங்களுக்கு ஸ்மால் சைஸ் டிமினிஷ்டா இருக்கா, இதுதான் நமக்கு மேக்னிஃபிகேஷன் அந்த வேல்யூ நமக்கு சொல்ல வருது. ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம மேக்னிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு வேல்யூஸ்ன்றது 3 விதமா வரலாம். என்ன 3 விதமா வரலாம்? ஒன்னு 1க்கு மேல வரலாம், இல்ல 1ஆவே வரலாம், வேல்யூ வந்து 1ன்ற வேல்யூ வரலாம், இல்ல 1க்கு கீழே வரலாம். ஓகேங்களா? 1க்கு கீழே வரலாம். சரி, 1க்கு மேல வந்துச்சுன்னா அது வந்து எப்போதுமே எனக்கு லார்ஜ் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். ஈக்குவல் டு 1 வந்துச்சுன்னா அது சேம் சைஸை ப்ரொடியூஸ் பண்ணும். லெஸ் தென் 1 வந்துச்சுன்னா எனக்கு இமேஜ் வந்து ஸ்மாலர் சைஸ் ஆயிடும். ஓகேங்களா? இமேஜ் வந்து எனக்கு ஸ்மாலர் ஆகும். இதுதான் இந்த வேல்யூ வச்சு நம்ம சொல்றது. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பாசிட்டிவ்னா மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ்ன்றது எப்போ வரும்னா எனக்கு விர்ச்சுவல் இமேஜா இருக்கும் போது. ஓகேங்களா? உங்களுக்கு விர்ச்சுவல் இமேஜா இருக்கும் போது மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ், ரியல் இமேஜா இருக்கும் போது எனக்கு மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ரியல் இமேஜ்னா மேக்னிஃபிகேஷன் உங்களுக்கு நெகட்டிவா வரும், விர்ச்சுவல் இமேஜ்னா மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவா வரும். சரி, ஓகேங்களா? சோ இப்போ அந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க, உங்களுக்கு வந்து +1 சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதை வச்சு நம்ம என்ன, இது இப்போ நம்ம பார்த்ததை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், the image is virtual. சோ இது விர்ச்சுவலா பாசிட்டிவ் இருக்கனால கண்டிப்பா இது விர்ச்சுவல். அந்த half of the size of the object. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்ல இமேஜ் வந்து எனக்கு பாதியா இருக்குது. நம்ம பாதியா பார்த்தோம், இமேஜ் வந்துட்டு நமக்கு சேம் சைஸா தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. The next, the image is real and equal in size of the object. So image வந்து ரியலா நமக்கு, so image வந்து நமக்கு virtual. ஓகேங்களா? சோ அப்ப B ஆப்ஷனும் நமக்கு கிடையாது. So C ஆப்ஷன், the image is real and twice the size. 2 மடங்கா இருக்கு நமக்கு சைஸ் இல்ல, சேம் சைஸா தான் இருக்குது. அப்போ எனக்கு C ஆப்ஷன் வராது. So D ஆப்ஷன் பாருங்க, the image is virtual and equal in size to the object. ஓகேங்களா? so image is virtual-ஆ இருக்குது, நெக்ஸ்ட் சைஸ் வந்து சேம் ஈக்குவலாவும் இருக்குது. சோ அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எனக்கு டி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். When several resistors are joined in the series, equivalent resistance of the combination is.
ஸோ ஓகேங்களா. ஸோ நமக்கு எவ்வளோ ரெசிஸ்டர் சொல்லி கொடுக்கல. ஸோ செவரல் ரெசிஸ்டர் வந்துட்டு சீரீஸ்ல கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்கறாங்க, ஈக்குவலன்ட் இந்த நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு டோட்டலா கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த காம்பினேஷனா கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்ன்றது நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது கேட்கறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கான நம்ம ஆப்ஷன் பார்ப்போம். ஈக்குவல் டு த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ், கிரேட்டர் தென் த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ், லெஸ் தென் த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். சரி, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்றோம்னா நமக்கு அதுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, இப்போ எனக்கு R1 அண்ட் R2 இருக்குது, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்றேன்னா எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னோட ஃபார்முலா எனக்கு என்ன, ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு R1 பிளஸ் R2. அப்போ நான் ரெசிஸ்டன்ஸை சம் பண்ணனா எனக்கு இங்க சீரீஸ்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, ஏ. ஈக்குவல் டு த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை நம்ம சம் பண்ணும் போது கிடைக்கக்கூடியதான் நமக்கு வந்துட்டு டோட்டலா உங்களுக்கு கம்பைண்டா கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவா இருக்கும். ஓகேவா. So next question பார்க்கலாம். Which combination of factors would result in the lowest resistance for a conductor? ஓகேங்களா. ஸோ இதுல எந்த காம்பினேஷன்ல நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து லோயஸ்டா இருக்கும், இருக்கிறதுல லோயஸ்டா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம இது போறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸோட ரிலேஷன், தட் மீன்ஸ் என்ன, ரெசிஸ்டன்ஸுக்கும் லென்த் ஏரியாவுக்கும் என்ன ரிலேஷன் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த், ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கிராஸ் செக்ஷன் ஏரியா. அப்போ கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், லென்த் குறைஞ்சிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஓகேங்களா. அப்போ எனக்கு லென்த் கம்மியா இருக்கிற மாதிரியும் ஏரியா அதிகமா இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டர் செலக்ட் பண்ணா அப்போ நமக்கு டோட்டலா கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறதுலே கம்மியா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஷார்ட் லென்த் லார்ஜ் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகேங்களா. ஷார்ட் லென்த் லார்ஜ் கிராஸ் செக்ஷன், லாங் லென்த் ஸ்மால் கிராஸ் செக்ஷன் ஏரியா, ஷார்ட் லென்த் ஸ்மால் கிராஸ் செக்ஷன் ஏரியா, லாங் லென்த் லார்ஜ் கிராஸ் செக்ஷன் ஏரியா. அப்ப நம்ம அந்த ஆன்சர் நம்ம என்ன நம்ம வந்துட்டு அந்த ரிலேஷன்ல என்ன பார்த்தோம், நமக்கு வந்துட்டு லென்த் கம்மியா இருக்கணும், ஏரியா அதிகமா இருக்கணும். அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, ஏ. ஷார்ட் லென்த் லார்ஜ் கிராஸ் செக்ஷன் ஏரியா இந்த மாதிரி நீங்க ஒரு ரெசிஸ்டர் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ. சரி, ஓகே. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு 10 டிஃப்ரெண்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா, சயின்ஸ்ல இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் ரயில்வேல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்துட்டு இந்த சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம வந்துட்டு டெய்லி வந்து ஒரு வீடியோல 10 கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.